அப்போ பிரைவேட் ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலை பிரைவேட் சர்வீஸ் இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் சர்வீஸ் அதுக்கு இணையாக கொண்டு வர முடியாது. ஏன்னா அவன் பிஸ்னஸ் பண்ணுறான். ஏன் தரமாக கொடுக்க முடியாது? தனியார் கைக்கு அவன் சொந்த காசு பிஸ்னஸ் பண்ணுறான். அவன் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். சர்வீஸுக்கும் பிஸ்னஸ்க்கு டிஃபரெண்ட் இருக்குல்ல. தரமான கல்வியை, சரியான சமமான கல்வியை ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால் தனியார் முதலாளி இடத்திலே அரசு தோற்று போகிறதா? தனியாருக்கு இணையாக பிரைவேட் ஸ்கூலையும் கொண்டு வருவீங்கன்னா எப்படி கொண்டு வருவீங்க? எப்படி கொண்டு வர முடியும்? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் முடியாததை தனியார் முதலாளி கொடுத்து விடுவாரா? அவன் அதில் வர்ற காசு அவன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண, அவனுக்கு வியாபாரம் இருக்கு, அதில் பெரிய நிர்ணயம் இல்லை. அவனோட தரத்தை உயர்த்துறான், அவனே பெரிய ஸ்கூல்னு சொல்றான், அவனே ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறான், சர்வீஸ் கொடுக்குறான், மக்கள் போறாங்க, அவனுக்கு வியாபாரம் நடக்குது. அதனால அவர் டெவலப் பண்ணிட்டே போய் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசா தனியார் முதலாளியா வந்துறாரு வச்சுக்கோங்களேன். அந்த 5 வருஷத்துல அவனோட தரம் இன்னும் மேல போயிடும். அப்ப என்ன பண்ணுவாரு? என்ன தெரியுமா பண்ணணும்? பிரைவேட் ஸ்கூலே இல்லாம இல்ல வைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஓகே, பிரைவேட் ஸ்கூலே வைக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. சொல்ல முடியுமா? அதையும் பேச மாட்டாரு.